ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 25 இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டா டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் இருந்துச்சு எனக்கு நேற்று ரொம்ப ஒரு மாதிரி வயிறு அப்செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ தொடர்ச்சியாக 2 நாள் பப்பாயா எடுத்துக்கிட்டே இருந்தேன்ல, அதனால் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் ஒரு மாதிரி வயிறு எரிச்சலாக இருந்துச்சு. அப்படின்னால நேற்று இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, பழைய சாப்பாட்டில் தண்ணியை மட்டும் அடித்து குடிப்போம்ல, அதுதான் இது. நேற்று அப்படின்னா சாப்பாட்டை தண்ணி ஓவர் நைட்டில் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து லைட்டாக உப்பு போட்டு மட்டும் குடித்தேன். ஸோ கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லா ஒரு மாதிரி இதமாக இருந்துச்சு. இதுதான் என்னுடைய இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு, இல்லை ஃபஸ்ட்டு ஆகாரம்னே சொல்லலாம். இன்றைக்கி இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டமக்கில் போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அன்கு கூட சாப்பிட்லான்னு தான் யோசித்தேன். ஸோ இதில் ஒன்று மட்டும் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ. என்னோடய ஃபேவரட் ரெட் கோவா ஸ்வீட் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 பணியாரம். இது எக் பணியாரம், முட்டையை உடச்சி ஊற்றி செய்கிறது. பாப்பாவுக்கு தான் சுட்டேன், பாப்பா சாப்பிடல. ஒரு 4-5 மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டாங்க மீதியை. ஸோ அதை என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டேன். ஓவராக கேலரிஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணேன். ரொம்ப கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு பார்க்கும்போது பிளேட்டு. அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்குக்டு ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேட் லாஸ் இந்த மாதிரிலாம் ஃபேட் லாஸ்லாம் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு எனக்கு மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே இல்லை. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனிமேல் விலாகில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் வீடியோவில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எப்படி என்னோடய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்துச்சுனாலும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட், நிஜமாக சொல்கிறேன், இது ஹோம்மேடாக வீட்லேயே செஞ்ச வெறும் ஒரு ஸ்பூன் ஆயிலில் நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். ஓ மை காட், அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெஜிடபிள்ஸ், இதில் ஒரு 50 கிராம் தாங்க ரைஸ் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 50 கிராம் தான் ரைஸு. வெஜிடபிள்ஸ் தான் அதுக்கு அதிகமாக இருக்குது. வெஜிடபிள்ஸு 3 வெஜிடபிள்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு எக்கு போட்டேன் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் தான் இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சாஸ் நான் வச்சுக்கல, சாஸ் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டேன். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்பைசிக்கு மிளகுத்தூள் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெயிட் லாஸை காரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி பவருமே நல்லது. அதில் விட்டமின் சியுமே இருக்குது மிளகுலையும். அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி சொல்லிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பைஸாக சாப்பிட்ணும், நம்ம உடனே ஏதாவது வீட்லேயே ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில் தவிர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் மட்டும் ஒரு டம்ளர் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் என்னது யூஷுவல் எப்பயும் போல் தான் டின்னர் 3 தோசை. ஆக்சுவலி இது கம்பு தோசை தான். ஓகேங்களா. எனக்கு புரியுது, எப்போ பாரு தோசைன்ற மாதிரி தான் இருக்குது நினைப்பீங்க என்னோடய ரெகுலர் ஃபாலோவர்ஸ். வேறு வழியே இல்லை, நிஜமாமே சொல்கிறேன். நான் முன்னாடிலாம் கிச்சடி, உப்புமா அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போலாம் எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, பாப்பா கொஞ்சம் துருன்னு இருக்காங்க, எப்படா தூங்குவா, நம்மளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த தோசை தான். ஸோ ஒரே இது செஞ்சோன்னே எல்லோரும் சாப்பிட்டுக்குவோம். எனக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்து செய்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது. விளையாடி அவ கூட தூங்க வச்சு தொட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆட்டணும், அப்போ தான் தூங்குறா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாக தான் கொஞ்சம் இந்த ஹேபிட்லாம் மாற தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் அரிசிக்கு பதிலாக கம்புனா செஞ்சுக்கலாம் தான் கம்பு தோசை அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கம்பு தோசை, சிகப்பரிசி, அதுக்கப்புறம் வெள்ளைச்சோளத்தில் தோசை அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் தோசை தான், பட் ஆனால் உள்ள இன்க்ரீடியன்ட் மட்டும் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தோசையே சாப்பிடாதீங்க, வேறு ஏதாவது கண்டிப்பாக ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுங்கள். காரணம் தோசை ஹெல்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான்.
அதனால் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் நமக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும், அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.